வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். மீன லக்னத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார், பொது பலன் அப்படின்னு. மீன லக்னம் காலபுருஷனின் 12வது லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலபுருஷனின் கால்கள் பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு நண்பர்களே, பாதங்கள் இல்லாட்டி மனிதன் வாழ்வியலே இல்லை. அவனுடைய மொத்த உருவத்தையும் அந்த பாதம் தான் தாங்குது. தலை மேசமாக ஆண் ராசியாக இருந்தால் பாதம் பெண் ராசியாக மீனமாக இருக்கும். ஒரு அற்புதமான லக்னம் அந்த லக்னம். பெருசா எதுக்குள்ளேயும் பட்டுக்க மாட்டாங்க. மற்றவர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் வாங்கி அவங்க படிச்சு ஏற்கனவே வச்சிருப்பாங்க. அதனால இதை இப்படிதான் பண்ணணும், இப்படி செஞ்சா போதும். ஒரு சாதாரண லெவல், மல்டி லெவல் அல்ல, ஒரு சாதாரண அடிப்படை வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அமைப்பை ரெடியாக செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான லக்னம் அந்த மீன லக்னம். லக்னாதிபதியும் குரு, தொழில் ஸ்தானாதிபதியும் குரு. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும். என்னன்னா, என்ன சொல்றாங்களோ அதை செய்வாங்க. அது டிசிப்ளினா இருந்தாலும் சரி, பொது ஒழுக்கமா இருந்தாலும் சரி, பொது ஒழுக்கமாக இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று ஒரு ஒழுக்கத்தை வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான அமைப்புகளை செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் சரி, இதுதான் சரின்னே சொல்லக்கூடிய அமைப்பாகவும் இருப்பாங்க. பல விஷயங்களை கேட்காட்டினாலும் தன்னுடைய விஷயத்தின் மேல் நம்பிக்கை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய லக்னம் மீன லக்னம். தன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பக்கூடிய லக்னமாக அவங்க இருப்பாங்க. அவங்க லைஃபை ஓட்டுவாங்க. சரிங்க சார், அந்த மீன லக்னம் அப்படி இருக்காங்களே அப்படின்னா, அவங்களுக்கு தனஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் உண்டான பிளானட் செவ்வாய் தான். அடிப்படையில் செவ்வாயினுடைய செல்வம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல நாம நினைச்சு பார்க்க முடியாத செல்வத்தையும் கொடுப்பான். சில நேரங்கள்ல வறுமையவும் கொண்டு வந்து கொடுப்பான். ஏன் சார் வறுமையை கொண்டு வர்றதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குன்னா, செவ்வாய் ஒரு தீய பிளானட், லாபாதிபதி அதோட பெரிய தீய பிளானட் சனி. இந்த 2 பேருமே சேர்ந்து தன லாபமாக மாறணும்ல. தனம் வருது, அது கொட்டி கிடக்கக்கூடிய செல்வமா மாறணும்னா அது 11ஆம் பாவத்தினுடைய சப்போர்ட்டும் கிடைக்கணும். அவன் நினைக்கிறான் எனக்கு தனம் செல்வந்தனாகணும். பட் 2 பேருமே தீய பிளானட்டுங்கிறப்ப அதன் அடிப்படையில தான் செல்வம் சேரும். அந்த ஒழுக்கம் அது வந்தா போதும் அப்படின்னு அவங்க வாழ்வாங்க. 2வது லக்னத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, அதிக தொந்தரவுகள்லையும் அதிக சிக்கல்களையும் சிக்கிவிடக் கூடாது அப்படின்னு வாழக்கூடிய கன்னி லக்னத்தை காட்டிலும் இந்த மீன லக்னமும் இது இன்னொரு வகை. அறிவு, தெளிவு, புரிதல் அங்கெல்லாம் கிடையாது. எல்லாம் விதிப்படி இருக்கா, சட்டப்படி இருக்கா, விதிப்படி இருக்கா, நான் வகுத்து கொடுத்த அடிப்படையில இருக்கா, ரைட் 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 ரைட்டு போகும். அதுக்கு மேல எந்த யோசனைக்கும் போக மாட்டாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்க நம்ம வாத்தியார்கள், நம்மளுடைய ஆசிரியர்கள், அவர்களுக்கு நாம இதைத்தான் சொல்றோம். அவங்க கிட்ட என்ன இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்களே தவிர நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அடிப்படையே தெரியல எதுக்கு அங்க போறேன். அதனால அடிப்படை உணர்வுகள்ல ஆழமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த மீன லக்னமும் தனுசு லக்னமும். தனுசு லக்னம் அப்புறம் செயல்பாடுகள் திருப்தியா இருக்கும். ஓரளவு தைரியமும் வீரியமும் ஆயுளை நீட்டிக்கக்கூடிய கலைகளும் தெரிந்தவர்களாகவும் மாறுவாங்க. சாதாரண சுகவாசிகள், நிம்மதியா சுகவாசிகள், நல்ல நண்பர்கள், அறிவாளி நண்பர்கள், அடிப்படை சுகங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் இருத்தல்ங்கிற மாதிரி வாழ்க்கையை நடத்துவாங்க. அறிவும் கற்பனையும் கனவுகளும் ஆசைகளும் அபிலாஷைகளும் கூடுதலாக இருக்கக்கூடியவர்கள். எதையும் சட்டப்படி சந்திச்சு அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. கவலையே கிடையாது. அது பாக்கியம் இருக்கும். அது ஓரளவு அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், அமைப்புகள் கொஞ்சம் போராட்ட குணமாக மாறிட்டாங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். தன்னுடைய டிசிப்ளின்ல தன்னுடைய செயல்களை விட்டுட்டு வெளியவே வரமாட்டாங்க.
லாபமா வரும். அவங்க நினைச்சதெல்லாம் வரும். அவங்க ரொம்பவும் பெரிய நினைவுகள், பெரிய சிந்தனைகள், பெரிய செயலாற்றல்களுக்கெல்லாம் அவங்க உள்ள போக மாட்டாங்க. 65 கோடி பேர் இருக்காங்க. யதார்த்தமாக அந்த பெரிய லெவலுக்கு போயிட்டாங்கன்னா ஓகே, வருது அவ்வளவுதான். ஆனா பெருமுயற்சி செய்து, பெரு அமைப்பை செய்து, பெரிய கற்பனைகள் இருக்குமே தவிர செயல்பாடுகளில் சில ஒழுக்கங்கள் கையில வந்துடும். எப்ப அந்த ஒழுக்கங்கள் அவங்களுக்கு வருதோ அவங்கள நம்ம பிடிக்கவே முடியாது. மிதுன லக்னம் வேற, மீன லக்னம் வேற. மிதுனம் இந்த உலகத்தை உருவாக்கிடுவான். இந்த மீனம் உருவாக்குனா தன்னுடைய அந்த டிசிப்ளின்லயே வாழ்ந்துட்டு போயிடுவான். அதான் இந்த மீன லக்னத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அவர்களிடம் நாம் ஆலோசனை கேட்டு செயல்படுற மாதிரி செயல்படணும். இல்ல அவங்க ஆலோசனைக்கு நீங்க செயல்படுங்கன்னு விட்டுறணும். ஆபீஸும் நல்லா இருக்கும், நம்மளுடைய வியாபாரமும் நல்லா இருக்கும். அவங்க பாட்டுக்கு அவங்க முடிஞ்சதை செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் நுழைய மாட்டாங்க. தேடி போய் பிரச்சனையை உருவாக்கி அதுல நான் முத்து குளிப்பேன் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் கிடையாது. அவர்கள் வாழ்வை அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நல்லவர்களாகவும் நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் தீங்கு தராதவர்கள். நன்மை தர்றாங்க தரல அதெல்லாம் நமக்கு தெரியாது. தீங்கை தராதவர்கள் நல்லவர்கள் தானே. அந்த தீங்குக்கு அவங்க தயாராகல இல்லை. அவங்களுக்கு உண்டானது என்னவோ, ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மனிதர்கள்ல பலர் இருக்காங்க சார். மீனலக்கின மனிதர்கள் எல்லாம் ஏழ்மையில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்றாங்க. அது இந்தியாவுல. அவங்களெல்லாம் நீங்க போய் நீங்க சில ஒர்க்கர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொட்டீன் ஒர்க்கா 30 வருஷமா அதே வேலையே செய்வான். போவான், திரும்பி எடுப்பான், அந்த பாத்திரம் தட்டுவான், பாத்திரம் செய்வான். ஒரே வேலையவே செய்யறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரே ஒர்க்கை பண்ண அடிப்படைக்கா மின்னலுக்குன்னம்லாம் நல்லாவே சப்போர்ட் பண்ணிடு. அதே மாதிரி அபிஷியல் ஒர்க்கு, ஒயிட் காலர்ஸ் ஒர்க் பண்றேன்னு சொன்னா அந்த ஒர்க்கை அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்றீங்க, நான் அதை செய்யறேன், அதை பண்றேன், அப்படியே போகக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு அற்புதமான லக்னம். ஆலோசனைக்குள் தனக்குள்ளேயே வைத்து தன் ஆலோசனையிலேயே செயல்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில நீதி நெறி விளக்கம்னு அது ஒரு பொது ஒழுக்கம் இருந்தாலும் இது ஒரு தனி ஒழுக்கத்தை போட்டு அழகா வாழ்ந்துட்டு போகக்கூடிய அற்புதமான மனிதர்கள். பெண் தன்மை இருக்கும், அது வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. சில குறிக்கோள்கள், சில விஷயங்கள், சில இதுகள் தனக்கென்று வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் அது இருக்கத்தான் செய்யும். பட் ரொம்ப நல்லவங்க. அதே சமயத்துல தனத்தையும் லாபத்தையும் தர வேண்டிய செவ்வாய் சனி லிமிட்டாவே கொடுத்துட்டு கூட்டி போயிடுவாங்க. அதனால ஒரு தப்பும் இல்லை. மீன லக்னம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு யோக லக்னமாவும் மாறிடும். அதான் நல்ல காலபுருஷனுக்கு 12ன்றோம்னா அதுதான் ஆதாரம். இந்த மீன லக்னம் தான் மிகப்பெரிய ஆதாரம். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தங்களுக்கென்று உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த நீதி நெறி ஒழுக்கம்தான் இந்த உலகத்தினுடைய அச்சாணியாக நின்றுகிட்டு இருக்கு. இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மிதுனம் போன்ற டாக்டிஸ் டேலண்ட் பர்சனாலிட்டியும் வாழ்றார்கள். அதுதான் உண்மை. அதனால அச்சாரம் ஆணியாக நிற்கக்கூடிய மீன லக்னம் உலகத்துக்கே. நன்றிங்க.